கவின் ரியலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து முன்னாடி வந்துட்டு ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக நீங்கள் மதுரை போகணும் அப்படின்னா 15 கிலோமீட்டர். இது ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 வீடுகள் இருக்குங்க. ஆல்ரெடி வந்து 250 வீடு கட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து ட்ரோன் வியூவில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது ஏரியான்னு தெரியும். இங்கே வந்து ஃபேமஸ் ஸ்கூல் வல்லபா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான். இங்கே தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரோன் வீடியோவும் நம்ம பார்க்கலாம். இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8720 ஸ்கொயர் ஃபீட், அதாவது கிட்டத்தட்ட 20 சென்ட் இருக்குது. 6150 ஸ்கொயர் ஃபீட் அதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் கொஞ்சம் இருந்திருக்காங்க, ஒரு 2 இயர்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் தான் ஆகுது பில்டிங் கட்டி. இந்த ஏரியாவில் இந்த கம்யூனிட்டியில் இந்த ரோடு மட்டும்தான் 30 ஃபீட் ரோடு. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரோடு எல்லாமே இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. அதாவது தார் ரோடு போடுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி. இதுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 30 ஃபீட் ரோடு. அந்த சைடு வந்து ஆப்போசிட் இன்னொரு ரோடு இருக்குது. அது நான் ட்ரோனில் நான் காமிக்கிறேன். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 25 அடி ரோடு. இப்போ இந்த சைடு ரோடு வந்து நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு தான் அவங்க கட்டியிருக்காங்க. நல்லா பக்கத்தில் ஃபுல்லாக வந்து வில்லேஜ் அட்மாஸ்பியர் தான் இருக்குது. இங்கேயும் ஒரு வீடு பாருங்கள் கட்டிகிட்ருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய வீடுங்க தான். பங்களா மாதிரி கட்டியிருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய வீடு தான். இங்கே இருக்கிற வீடுங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 வீடுகள் இருக்குது. 250 வீடுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடாக தான் கட்டிருக்காங்க. பக்கத்தில் இந்த இடத்துல ட்ரோன் பார்க்கும்போது தெரியும், பக்கத்தில் வந்து ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த லேஅவுட்டு. ஆன் ரோடு லேஅவுட், வில்லேஜ் ரோடு மேலே இருக்கவங்களுக்கு நம்ம உள்ளே போயிட்டு வீடு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரோன் வீடியோ பார்த்துடலாம். ட்ரோன் வீடியோவில் வந்து சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை வீடுகள் மேலேருந்து உங்களுக்கு வந்து தெரியுதுன்றதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம உள்ளே வரலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகலாம் மறைச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு மலை மாதிரி தெரியும். அதுதான் வந்து அழகர் மலை கோயில். அழகர் மலைங்க வந்து ஒரு 6 கிலோமீட்டர். ட்ரோன் வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். ட்ரோன் வீடியோ பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம்.
ட்ரோன் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்றது. பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு காவா போயிட்டுருக்காது. இது வந்து ஏரியோட தண்ணி. 6 மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து தண்ணி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் தண்ணி வந்து பிரச்சனையே இங்கே கிடையாது. இருந்தாலும் இவங்க 450 அடி போர் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் கொடுத்து கேட் பண்ணியிருக்காங்க. நிறைய வேலைகள் இருக்குது. வீடு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரினோவேஷன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் இதெல்லாம் இருக்குது. நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நல்ல பெரிய கார்டனிங் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது போர் போட்டு வச்சுருக்காங்க. வாட்ச்மேனுக்காக கட்டின ஒரு ரூம். இதெல்லாம் வாட்ச்மேனுக்காக கட்டின ஒரு ரூமு. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது உங்களுக்கு. வாட்ச்மேன் ரூம் இருக்குது. நல்லா ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு 6-7 கார் நிறுத்தலாம். நிறைய செடிகள் இந்த கார்டன் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நாவல் மரத்துலேருந்து மாமரம் எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரோன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றது. நிறைய வீடுகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. நல்ல வெல் டெவலப்டு ஏரியாவாக இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் வியூ, வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூ நீங்கள் வந்து ட்ரோனில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 பெரிய கார் பார்க்கிங் வந்து 2 பெரிய கார் வந்து நிறுத்தலாம். நல்லா இந்த பார்க்கிங் டைல்ஸ் போட்டு நல்ல ஒரு பெரிய பில்லர் எழுப்பி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ வரும் உங்களுக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஒரு பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் வேணால் மாற்றிக்கலாம், நார்த்தும் மாற்றலாம். நல்ல ஸ்ட்ராங்காக பெரிய பில்லரு, நல்ல ஹைட்டு. ரூஃப் ஹைட் வந்து கிட்டத்தட்ட 16 அடிக்கு இருக்கும் உங்களுக்கு. ரூஃப் ஹைட் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் உள்ளே வர்றதுக்கு தனியாக ஒரு வழி இருக்குது. சர்வெண்ட் யாராவது வரனா வரலாம். இது இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு ரோடு, அதுக்காக காமிக்கிறேன். பக்கத்தில் வந்து ரோடு. பக்கத்து வீடும் பாருங்கள், நல்லாவே இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய வீடாக தான் வந்து கட்டியிருக்காங்க. எதுவும் இங்கே வந்து சின்னதாக நார்மலாக கட்டுற மாதிரி இல்லை. நல்ல பெரிய பெரிய பங்களாஸ் தான் கட்டியிருக்காங்க. 8720 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது உங்களுக்கு லேண்ட் ஏரியா. 6150 ஸ்கொயர் ஃபீட் பில் பண்ணியிருக்காங்க. 2019 இவங்க வந்து பில் பண்ணியிருக்காங்க. இவங்க உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிக்கும் போதே கொரோனா வந்துருச்சு. அதனால் எந்த வேலையுமே அவங்களால பண்ண முடியல. அடுத்தடுத்து அவங்களோட குழந்தைங்கள் வந்து கன்சீவ் ஆனதால் எந்த வேலையுமே அவங்களால டச் பண்ண முடியல வீட்டு உள்ள. அதனால் அப்படியே இருக்குது உங்களுக்கு. இப்போதைக்கு சேல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஈஸ்ட் சைடில் உள்ள என்ட்ரா வரும். இதுதான் உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு தான் எடுத்துகிட்ருக்கேன். 7:30 to 8 o'clock தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் வெயில் வந்து உள்ளே நல்லாவே வரும் ஸ்ட்ரைட்டாக. காலை வெயில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வீடு சப்போஸ் வாங்கினீங்க அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங் வீட்டு உள்ளே வந்து வெயில் இப்படி தான் வரும். இந்தளவுக்கு உள்ள வெயில் அடிக்கும். நல்ல ஒரு டோர் வந்து நல்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது டோர் டிஃப்ரெண்ட்டான இதில் பண்ணியிருக்காங்க ஸ்கொயராக. இதுதான் உங்களுக்கு கைப்பிடி பிடிச்சி இழுக்கிறதுக்காக, லாக் பண்ணும்போது பிடிச்சி இழுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 inch வந்து பண்ணியிருக்காங்க டோர். நல்ல ஸ்ட்ராங் டோரு பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக டோர் பண்ணியிருக்காங்க. நல்ல ரூஃப் ஹைட்டு மேலேயும். மொத்தம் 5 பெட்ரூமு, ஹோம் தேட்டர், ஜிம் இருக்குது. எல்லாமே வந்து கிளியராக பார்க்கலாம் உள்ளே. இது வந்து ஒரு பெரிய ஹால். உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. நிறைய ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த கல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்டெப்பு. இது வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணல. நல்லா பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது பாலிஷ் பண்ணாத ஒரு ஸ்டெப்பு. பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இது வந்து ஹால். நல்ல ஒரு பெரிய ஹாலு. ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிட் அவுட்டாக ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. கோர்ட் யார்டு. இது உள்ளே போனீங்கன்னா நல்லா அழகாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள். வாட்டர் வந்து நீங்கள் மழை பெஞ்சால் தண்ணி அழகாக கீழே கொட்டும். தேவைன்னா நீங்கள் அப்படி வச்சுக்கலாம், இல்லைனா கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பக்கத்து ஸ்ட்ரீட் வந்து அழகாக தெரியும். காற்று நல்லா வரும் சவுத் ஃபேஸிங்லேருந்து. இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது லேபர் என்ட்ரி நீங்கள் இப்படி வந்தாங்கன்னா அவங்க இந்த காமன் பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். வேலை செஞ்சுட்டு அப்படியே வெளில போயிடலாம் அவங்க. அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ கிச்சன் நம்ம வந்து பார்த்துடலாம். இது டைனிங். நல்ல பெரிய டைனிங். ஃபால் சீலிங் ஒர்க்லாம் முடிச்சிருக்காங்க. நல்ல பெரிய டைனிங். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். கிச்சனும் அது மாதிரி பெரிய கிச்சன். பெரிய கிச்சன்
மாடல் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. நீட்டாகவும் இருக்குது. சிம்னியோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டோர் ரூம். கிச்சனில் வந்து ஸ்டோர் ரூமுக்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் நிறையா பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலேயும் ஸ்லாப்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து வாஷ் ஏரியா. இதுதான் வந்து லேபர் என்ட்ரி ஆகிற கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வாஷ் ஏரியாவும் இங்கே ஒரு கிச்சனும் வச்சுக்கலாம். நீங்கள் வெளியும் ஒரு கிச்சனுக்கான ஸ்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே நேராக வந்தீங்கன்னா இந்த கோர்ட் யார்டுக்கு வரலாம். பாத்ரூம் போகிறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் கொடுங்க. ஜன்னல் வைக்காமல் அந்த ஸ்லாப் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் கிச்சன் பார்த்தாச்சு, டைனிங் பார்த்தாச்சு, ஹால் பார்த்தாச்சு. ஹால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்த்து சைடில் வந்துட்டு வெளில போகலாம். அது ஒரு வழி வச்சுருக்காங்க. இதுதான் நார்த்து சைடு. நார்த்து சைடு வந்து நீங்கள் வெளில வரலாம். பெரிய வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய கேட் கொடுத்து இது நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸாக கூட நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். நார்த்து ஃபேஸிங் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். கார்டனிங் வர ஏரியா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டெப் வந்து எப்படி பண்ணுவாங்கன்றது பாலிஷ் பண்ணால் இந்த அளவுக்கு இருக்கும். ஸ்டெப் வந்து பாலிஷ் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. பாலிஷ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சைடு வந்து இல்லைங்களா, இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி பண்ணியிருக்கு. ஆஃபீஸ் ரூம் இல்லை கெஸ்ட்டு வந்து யாராவது உங்களை தேடிட்டு வந்தாங்க அப்படின்னா வெளியில் இந்த ரூமில் வெயிட் பண்ண வச்சு இங்கேயே பேசி அமைச்சிடலாம். அது மாதிரி ஒரு ஆஃபீஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் ரூம் யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு ரூமாகவும் நீங்கள் வந்து யூஸ்க்கலாம். இல்லை உங்களுக்கு லேபர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தங்க வைக்கிறதுக்கு வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிரைவர் இருக்கார், ஏன்னா வெளியில் காமன் பாத்ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து டிரைவர் ரூமாகவும் வீட்டோட லேபர் சில பேர் தங்க வச்சுருப்பாங்க. வீட்டு வேலைக்கு ஆளுங்களை கூட வச்சுருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு வந்து ஃபேமிலியாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ரூம் வேணும் அப்படின்னா இது நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அப்படி இந்த பக்கம் பின்னாடி கார்டன், அதை நான் சுற்றி வந்து காமிக்கிறேன். நான் வீட்டை சுற்றி வரலாம். அந்த சைடில் இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பூஜை ரூம். நல்ல ஹைட் கொடுத்துருக்காங்க பூஜை ரூமு. கீழே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஒரு பெட்ரூம். சின்ன கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டு. இந்த ரூமில் மட்டும் ஃபால் சீலிங் கம்ப்ளீட் பண்ணல. இதில் அட்டாச்சு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்வார் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல லக்ஸரியான ஃபினிஷிங் தான். ஏன்னா அவங்களோட ஓன் யூஸுக்காக பண்ணது. இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே தான் நீங்கள் கபோர்ட்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் வந்து யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். நீங்கள் இது ஒரு பெட்ரூம். கீழே வந்து இது மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பெருசாக பண்ணியிருப்பாங்க. வுட்டன் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. மேலே இதெல்லாம் ஃபால் சீலிங் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் நல்லா வந்து ஒரு பெரிய சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து நீங்கள் கபோர்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளே வந்து நீங்கள் சிட் அவுட் ஏரியாவுக்கு இடம் இருக்குது. பாத்ரூம் பார்த்துடலாம். எல்லாத்துலேயுமே வந்து அட்டாச்சு பாத்ரூம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம். இது வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாக்கிங் வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்ரூம். நல்ல வந்து பாத்ரூம் ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரூஃப் வரைக்குமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கும். ஸ்பேஸே வந்து ரொம்ப நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்ரூமை. கீழே சில இடங்கள்லாம் வந்து மைனஸ் பாயிண்ட் பண்ணி அந்த பீல் ஆஃப் ஆகுது. பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகுது. நிறைய வந்து இன்னும் பட்டி பார்த்து நிறைய வந்து ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது இதில்.
இங்கே 2 பெட்ரூம் கீழே பார்த்துட்டோம். பின்னாடி பாருங்கள், பின்னாடி நல்ல ஒரு பெரிய கதவு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேஃப்டிக்காக ஒரு கிரில் கேட் பண்ணியிருக்கலாம், அது மட்டும் பெண்டிங். நீங்கள் வாங்குறவங்க கிரில் கேட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து அழகான ஒரு கார்டன், ரோஜா செடி, கொய்யா, மா, சப்போட்டா எல்லாமே இருக்குது உங்களுக்கு. மருதாணிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. செம்பருத்தி, லேடிஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது. இது வந்து பாத்ரூம் வாட்டர் கலெக்ட் பண்ணுற டேங்க்கு. இங்கே வந்து செப்டிக் டேங்க், 2 செப்டிக் டேங்க் இந்த வீட்டில் இருக்குது. இது ஒரு செப்டிக் டேங்க் தனியாக கொடுத்துருக்காங்க. பலாமரம் எல்லாமே இருக்குது. நல்லா வந்து ஸ்பேஸ் அழகாக நீங்கள் படிக்கட்டு இறங்கி வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து எதுக்காக இந்த ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து கீழே இறங்கி விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஃபுல்லாக நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து கார்டனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா மரங்களும் இருக்குது. நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. ஸ்டேர் கேஸுக்கு வந்து கிளாஸ் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் உள்ளே வரதுக்காக கொடுத்துருக்காங்க ஓடிஎஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னு வந்து பிவிசியில் போட்டிருக்காங்க இப்போதைக்கு. அது நீங்கள் வந்து கிளாஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அது மேலே வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து இது வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மாஸ்டர் பெட், பெரிய பெட்ரூம், மாடி எதாவது நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி பாருங்கள், நிறைய காலி இடம், நிறைய வீடுகள் இருக்குது ஏரியாவில். இது ஒரு பெட்ரூம். இங்கே தனியாக வார்ட்ரோப்புக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பால்கனி, எல்லா பெட்ரூம்லேயும் பால்கனி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது பால்கனி. மேலே மொட்டை மாடிக்கு போகிற வழி அது. இப்போதைக்கு மொட்டை மாடி கீ கிடையாது. மொட்டை மாடியில் என்ன இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது ஒரு ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணி லைட்டிங்லாம் போட்டாங்க இந்த பெட்ரூமில். இது ஒரு பாத்ரூம். எல்லா பாத்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் வந்துட்டு டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் வரைக்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வார்ட்ரோப் வைக்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அங்கேயும் தனியாக வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குறது 4வது பெட்ரூம். இதில் குழந்தைங்களாம் வந்து அவங்களாம் நிறைய ட்ராயிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் அது மாதிரி தான் பெரிய பெட்ரூம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் வந்துட்டு பால்கனி. நார்த் ஃபேஸிங் ரோடை பார்த்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பெரிய பால்கனி, ரோட் சைடு வியூ பால்கனி. தரத்தோட நல்லா காற்றடிக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கார்டன், வீட்டில் என்ட்ரன்ஸு, வாட்ச்மேனோட ஏரியா, பக்கத்தில் இருக்கிற வீடு எல்லாமே தெரியும். இங்கேருந்து வில்லேஜ் ரோடே தெரியும். அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் இருக்குது. இங்கே அட்டாச்சு பாத்ரூம். இது இந்த வார்ட்ரோப்புக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் கபோர்டு, வாக்கிங் வார்ட்ரோப் மாதிரி பண்ணலாம். இது ஒரு பாத்ரூம். இந்த வெளிச்சத்துக்கும் மேலே கொஞ்சம் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. நாலாவது பெட்ரூம் பார்த்துட்டோம் நம்ம. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி போகிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கீ வந்துட்டு இல்லைன்னு சொன்னாங்க, லாக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. அப்படி மொட்டை மாடிக்கு நீங்கள் வந்து வழி போகலாம். இது வந்து அடுத்த பெட்ரூம். இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5வது பெட்ரூம்.
இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஏசி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து லைன் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஏசி பண்ணிக்க வேண்டியதா. இங்கே தான் இவங்க ஒரு 2 இயர்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ காலி பண்ணிட்டாங்க. பக்கத்தில் வந்து இது வந்து பால்கனி. இது வந்து பால்கனி கீழே லாக்கில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர் ஒர்க் போயிட்டுருக்கு. ஹோம் தேட்டருக்கான ரூம் இது. எல்லா கனெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. நீங்கள் வரவங்க கூட இனிமேல் வந்து உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஹோம் தேட்ரு பக்கத்துலேயே ஜிம் ரூம் இருக்குது. அது நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பெரிய டெரஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது டெரஸு. பக்கத்தில் நிறைய விவசாய லேண்ட் இருக்குங்க. நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு ஜிம் ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து வியூ பாருங்கள். கார் பார்க்கிங் ஏரியா, ரோட் வியூ. அந்த பில்டிங்க்கு பக்கத்தில் தான் மெயின் ரோடு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஜிம் ரூமும் நம்ம வந்து பார்த்துட்டோம். 5 பெட்ரூம் ஜிம்மு, ஹோம் தேட்டர் இருக்குது. இது உள்ளே போனீங்கன்னா மொட்டை மாடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சின்னதாக பார்பிக்யூ பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதாவது ஈவினிங் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ப்ரைஸ் பார்ட்டுக்கு வரும். இது வந்து ஒரு அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி, டிடிசிபி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.60 crore கோட் பண்ணுறாங்க. 3,60,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. தேவைப்படுற நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உடனுக்குடனே மெசேஜஸ் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.